அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட உதவியை கொண்டு நாங்கள் சூரா நபாட 15 ஆயத்தில் சுருக்கமான தஃப்சீர் பார்த்துட்டோம். அது அரசாய் பார்க்கலாட்டி அது 15 ஆயத்தில் தஃப்சீரை பார்த்துட்டு இதை பாருங்கள். இல்லாட்டி கொஞ்சம் விலைக்குள்ள கஷ்டமாயிருக்கும். ஏண்டா இது கொஞ்சம் டீட்டெயிலாக பல சூழலும் நினைவு காட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். அதோடு சேர்த்து இது என் ஒன் ஆஃப் ஃபேவரட் ஆயா. எல்லாமே ஃபேவரட் தான் குருவானில். நாங்கள் விளங்காத காரணத்தால் தான் ஃபேவரட் இல்லாமல் இருக்குது. அதையும் நாங்கள் பார்ப்போம் ஏன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். வஜன் இது இதாயத்து எப்படி வருதுன்னா வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா சூரா நபால 16வது ஆயத்து. சரி, வாயண்டா எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் நிறைய தரக்க படிச்சிட்டோம். இன்னும் ஜன்னாத்தின் என்று சொல்கிறது தோட்டங்கள். எப்படிப்பட்ட தோட்டங்கள்? அல்ஃபாஃபண்டா அடர்த்தியான தோட்டங்கள். இன்னும் அடர்த்தியான தோட்டங்கள், இதுதான் இதில் சிம்பிள் அர்த்தம். வாண்டா இன்னும், ஜன்னாத்தின் என்றா தோட்டங்கள், அல்ஃபாஃபா என்றா அடர்த்தியான அர்த்தம் எடுக்கலும். சரி, ஓகே. முதலாவது பார்ப்போம். இதில் பார்த்ததை பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்ப்போம். இதில் லஃபீஃப் என்ற வார்த்தை எப்படி வார்த்தை? லஃபீஃப் என்ற வார்த்தை அரபில் எப்படி பாய்க்கப்படுது என்று சொன்னால், மிச்சமே தஃப்சீர் ஆலிங்கள் எழுதிக்கிறாங்க, ஒரு பின்னிக்கிறது அப்படின்றா இந்த கொண்டு சுத்துப்பட்டிக்குது. அதுக்கு தான் இந்த லஃபீஃப் என்ற வார்த்தை பாய்க்கப்படுது. அதுவும் இப்போ ரப்பன்னு சொல்லுவாங்க. ஒன்றை சுற்றிக்குது இல்லாட்டி சுருட்டி வச்சுக்குது. அதுக்கும் இந்த லஃபீஃப் என்ற வார்த்தை பாவிக்கப்படுது. ஹைர். அப்போ இதில் அர்த்தம் எப்படி வருதுன்னு சொன்னால், இப்போ தோட்டங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும். இந்த தோட்டத்துக்கும் பின்னுறதுக்கும் என்ன சம்பந்தம், பின்னி பட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று சொன்னால், இது தோட்டங்கள் எப்படிப்பட்ட தோட்டங்கள் தெரியுமா? இந்த மரங்கள், ஒவ்வொரு மரங்களும் கொண்டு பின்னிக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வளர்ந்திக்குது. அப்படின்டா ஃபுல்லாகவே அது மரங்களால் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிக்குது. அப்படின்டா மரம் கொண்டு பெய்த்திக்குது. இப்போ நீங்கள் அதை இந்த காட்டுவலுக்கு, இந்த சில காடுகளுக்கு போனால் விளங்கும் உங்களுக்கு. அப்படி மரங்கள் நல்லா சுப்பணத்தில் வச்சுக்கிருப்பேன். நாங்களும் கார்டன் செய்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கும் நாங்கள் ஒரு கார்டன் செய்ய ட்ரை பண்ணுறோம். ஒரு மரம் வளர்க்குறதுக்கே கஷ்டமாகிக்குது. சரி, அது கொஞ்சம் வளர்ந்தாலும் அது என்ன நடக்குது? முதல்ல சொன்ன மாதிரி இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன். எங்கிட்ட நாங்கள் செக் பண்ணிப்போம். எங்கிட்ட வீட்டு முன்னுக்கிற கார்டனை பாருங்கள். சரி, இது ஒரு மரம் வளர்க்க சரியான கஷ்டம். அது மரத்தை வெளியாகிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான். ஆனால் எங்களோட கார்டன் அப்படி தான் இருக்குது. அதில் காய் வரதுக்கு மாங்காய் மரம் வேண்டாம் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படி இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேச்சுரலாக செஞ்சுக்கிற காடு வலிக்குது. நீங்கள் சரியான ஒரு காடுக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்படி அடர்த்தியான காடு. இந்த அடர்த்தியான காடை பற்றி தான் பேசப்படுது. அப்போ யோசிமே எங்கட கார்டன் என்னண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ இந்த சில காடுகள் இப்போ ஸ்ரீலங்காவில் மீக்குது, சிங்கராஜ் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் சில நேரத்துக்கு வெயில் உள்ளுக்கு படாத அளவுக்கு அவ்வளோக்கு அடர்த்தி ஆகிக்கும். சில ஏரியாவில் ஃபுல்லாகவே இருட்டாகிக்கும். அப்படி அடர்த்தியான அமேசான்லாம் அப்படி அடர்த்தியான இடங்கள் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு என்றால் இந்த மரம் எங்கால ஒரு மரம் இப்போ ஒரு மரத்திட்ட நீங்கள் இலையை கண்டிங்கன்னு சொன்னால் அந்த இலையை எந்த மரத்துக்கு சொந்தம் அதை கண்டுபிடிக்க கஷ்டமாயிருக்கும். ஏன்டா அது அங்கிட்டு இங்கிட்டு கனெக்ட் ஆகி அதில் கொடி பெய்த்து அதுதான் அதை பிக்சர் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜன்னாத்தில் அல்ஃபாஃபா இதில் கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்களும் கார்டன் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் கார்டன் நேச்சுரலாக செஞ்சுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செஞ்சுக்கிற கார்டன் இப்படிப்பட்ட கார்டன். அதுக்கு நாங்கள் இன்னும் அமேசானாக இருந்தாலும் மனுஷர் முழுக்க நாங்கள் சொல்கிறோம் துன்யாவை எல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட். ஆனால் இன்னும் மனுஷர் இந்த துன்யாவை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இல்லை. சில ஏரியாக்களுக்கு இன்னும் துன்யாவில் பெய்த்தே இல்லை. எஸ்பெஷலாக அதை அமேசான் காட்டில் எல்லாம் இன்னும் மனுஷர் சில துன்யாவில் சில இடத்துகளுக்கு பெய்த்தே இல்லை, கண்டுபிடிச்சே இல்லை. ஸோ அவ்வளோக்கு பெரிய காடு. அதில் சைஸ் எல்லாம் உண்மைக்கு செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லி. இப்போ எங்கட கார்டன் இருக்குது, அந்த கார்டன் எவ்வளோ சைஸ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கார்டன் செஞ்சு வச்சுக்கிறான். இடைக்கிட வனாந்தரங்கள் செஞ்சு வச்சுக்கிறான். அதே எவ்வளோ சைஸ். நாங்கள் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்று கம்பேர் பண்ணான் தானே. அது முதாயத்தில் அதை சொல்லலாம் போன விஷயம் மட்டும் தான். நான் இந்த ChatGPTல போய் இது பார்த்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேகங்களில் எவ்வளோ தண்ணி வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு சின்ன மேகம் 50,000 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட
50,000 இல்லை 5 லட்சம் லிட்டர். சின்ன ஒரு கிளவுட், சின்ன ஒரு மேகம் உண்டு 5 லட்சம் லிட்டர். ஆனால் இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சின்ன மேகங்களை பற்றி இல்லையே கதைக்கிறான். அதில் வந்து பெரிய மேகங்கள் தானே நாங்கள் பார்த்தோம் தானே, சஜ்ஜாஜ் என்ற வார்த்தை என்றால் தண்ணி கொட்டி கொண்டே அப்போ பெரிய மேகங்கள். அப்போ நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து நீங்கள் ChatGPTல செக் பண்ணி பாருங்கள், சில மேகங்கள் 100 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் லீட்டர்ஸ் அப்படின்னா 5,000 லட்சம் லீட்டர்ஸ் தண்ணி வச்சு கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். ரப்புட எங்கள் வீட்டு டேங்கில் எத்தனை லீட்டர்ஸ்? 2000 லிட்டர்ஸ், 1000 லிட்டர்ஸ், 2000 லிட்டர்ஸ். ஆனால் ரப்பு செஞ்சுக்கிற ஒரு டேங்க் எங்களுக்கு தலை கொசக்க, அது எங்கள் டேங்குக்கு கொசக்க, அது கிட்டத்தட்ட 500 மில்லியன் லீட்டர்ஸ். சுப்ஹானல்லாஹ். எப்படி கம்பேரிசன், எப்படி நினச்சி கூட பார்க்கலுமா? அது போதாதுக்கு நான் பார்த்தேன் இந்த ChatGPTல அடித்து எவ்வளோ மழை எவ்வளோ இறங்கிக்குது அப்படி அதில் போட்டுச்சு வேர்ல்டு ரெக்கார்ட். அது கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவங்க. அது இப்போ கண்டுபிடிச்சிக்கிறது தெரியாமல் எத்தனை இறங்கிக்குதோ தெரியா. 182 பில்லியன் லீட்டர்ஸ் தண்ணி. 182 பில்லியன் என்று சொன்னால் அது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் மில்லியன் ஆகும். அதுக்கு பிறகு அதே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் லட்சம் ஆகும். இப்போ 182 பில்லியனை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு 10,000ல் இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எத்தனை லட்சம் என்று வரும். அவ்வளோ தண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலையில் சிங்கிள் மலை ஒன்றில் இறக்கிக்கிறார். அது வேர்ல்டு ரெக்கார்டுன்னு போட்டிச்சு. யோசிச்சு பாருங்கள் ரப்புட சக்தி. எங்கட ஷவரில் எவ்வளோ தண்ணி வருது. அது போது அதுக்கு அதை கம்பேரிசனும் போட்டிச்சு. எங்கட டேங்க் மாதிரி 91 மில்லியன் டேங்க் வேணுமா அது தண்ணியை நிறைக்கிறதுக்கு. எங்களோட வீட்டு டேங்க் 2000 வேண்டாம், அது மாதிரி 91 மில்லியன் 91 இல்லை 182 பில்லியன் தானே. அப்போ 91 மில்லியன் டேங்க் வேணும். அவ்வளோ மில்லியன் கணக்கு டேங்க் வேணும் அந்த தண்ணியை நிறைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி நினச்சி கூட பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்டா, இதையும் செக் பண்ணி பார்க்கணும். நல்லா எங்கட தோட்டமும் மீக்குது. எவ்வளோ எங்கட மேக்ஸிமம் ஒரு 20 பச்சிக்குமா, வீடு 30 பச்சிக்குமா, மிஞ்சி பண்ண எத்தனை பச்சிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடைக்கிட காடுகள் வச்சிக்கிறான். அப்படி மரங்கள் அப்படி இது அது தான் சொல்லப்படுது அல்ஃபாஃபாண்டா. அப்படி மரங்களை அப்படி கொண்டு பின்னி வச்சுக்கிறான். அந்த தோட்டம் ரப்பு செஞ்சுக்கிற தோட்டம் எப்படி சைஸ் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை இன்ஷா அல்லாஹ் நான் செக் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ சைஸ் ஆகிக்கும் வேண்டி இன்ஷா அல்லாஹ். அது ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், மூணாவது 4வது விஷயம் சொல்லக்கொள்ள இதை 3வது விஷயம் சொன்னால் தான் அந்த 4வது விஷயம் சொல்லலாம். ஆக்சுவலி நான் 3வது விஷயம் என்னென்னா, இது நான் சொன்னேன் தானே, இதை கொஞ்சம் இந்த பேசேஜ் இதோட முடியுது. அடுத்தது வந்து கியாமத் நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இதை ஆயத்தோட துன்யாலேருந்து வெளியாகி நாங்கள் கியாமத் நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கொண்டு போகிறோம் அடுத்த ஆயத்தில். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதுதான் துன்யா பற்றி போகிற இப்போக்கு போகிற கடைசி ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன். ஸோ ஐசுட்டீம் இந்த ஆயத்துக்குள்ளே நான் ஒரு சின்ன ரீகப்னு பண்ணுறேன். இதை நாங்கள் யோசிக்கணும். இதுக்கு முந்தைய நான் சொல்லிக்கிறேன், அரபிகளுக்கு தான் இது ஒரிஜினலாக இறக்கப்பட்டுச்சு. இது குர்ஆன் அரபிகளுக்கு தான் ஸ்டார்டிங் இறக்கப்பட்டுச்சு. அப்போ அரபிகளோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க இந்த ஆயத்துகளை பார்க்க போகலன்றது கொஞ்சம் பார்ப்போம். நான் இதுக்கு முந்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ இதை பூமியை பற்றி துன்யா பற்றி சொல்கிற விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அலம் நஜ்அலில் அர்ல மிஹாத. நீங்கள் பூமியை பார்க்கல. அப்போ அவங்கள பூமி என்ன? டெசர்ட். அவங்க வந்து இந்த டெசர்ட்டில் தான் அவங்க வாக் பண்ணிக்கொண்டு போகிறாங்க, நடந்துக்கொண்டு போகிறாங்க. அப்போ அலம் நஜ்அலில் அர்ல மிஹாத வல் ஜிபால அவுத்தாத. அதில் நாங்கள் பார்த்தோம் அவங்க இப்போ போகிற வழியில் இப்போ உதாரணத்துக்கு நைட் ஆகினு வைங்களே, அவங்க ஒரு டென்ட் ஒன்று அடிப்பாங்க. ஈவினிங் ஆகினா டென்ட் ஒன்று அடிப்பாங்க தங்குறதுக்கு. சரிதானே? அதுக்கப்புறம் டென்ட் ஒன்று அடித்து தங்குவாங்க. அதை டென்ட்டாக நாங்கள் அவுத்தாது மலையொழுக்கு ஈக்குவலாகி எல்லாம் பேசினோம். அதெல்லாம் அது நீக்குது. இப்போ அரபி ஒருத்தர் இந்த ஆயத்துக்களை யோசிக்க போல் அவரோட பயணத்தை தான் யோசிக்கிறார் என்று வேங்கில. அதை விட ஒரு பயணம் தான் இதில் காட்டப்படுது. அலம் நஜ்அலில் அர்ல மிஹாத வல் ஜிபால அவுத்தாத வஹலக்னாக்கும் மதுவாஜா. நாங்கள் உங்களை பேரை படைச்சோம் அப்படின்னா அவரோட வைஃபும் கிட்டேக்குது. பேரண்டா வைஃப். வஹலக்னாக்கும் அதுவாஜா வஜல்னா நௌமக்கும் சுபாதா வஜல்னா லெய்ல லிபாசா வஜல்னா நஹார மாஷா. அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? டென்ட்டுக்கு போகிறாரு, படுக்கிறதுக்கு போகிறாரு, நவும். சரிதானே? அதுக்கப்புறம் லெய்ல லிபாஸாண்டு வரக்குள்ள ராவாகுது. இப்போ அது லிபாஸுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி பேசக்குள்ளே அந்த லிபாஸ் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிக்குது குர்ஆனில். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் ஒன்று கீக்கிற சப்ஜெக்ட் வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? வெள்ளை நார மாஷா. அவர் வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு? போகிறாரு, எழுப்பி போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வானத்தை பார்க்குறாரு, வானத்தில் சூரியன் நிற்கிது. இது சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் அப்படியே வந்து ஐனா மட்டும் ஒரு அரபிட ஒரு நாள் பயணத்தை தான் குறிக்குது.
இதை முழு பசேஜும் தப்சீராளிங்கள் எழுதிக்கிறாங்க. ஒரு அரபி ஒன்று பயணம் ஒன்று வெளியாகி படுத்து எலும்புற லெவல் தான் ஒரு நாளுடைய அளவு, இல்லாட்டி ஒரு அரை நாளுடைய அளவு தான் குடிக்குது. போகிறாரு, படுக்கிறாரு, எலும்புறாரு, ஒய்ஃபோட படுத்து எலும்புறாரு, ஒரு அரை நாளுடைய இல்லாட்டி ஒரு நாளுடைய சம்பவம் தான் இன்னும் வருது. சரியா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பசேஜில் துன்யாட ஒரு நாளை பற்றி பேசுகிறான். சரியா? அடுத்த ஆயத்து என்ன? இந்த வஜன்னாதில் அல்ஃபாஃபா இன்னயவுமல் ஃபஸ்லிக்கான மீகாத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் கியாமத் நாளை பற்றி பேசுகிறான். அப்போ அந்த ஆயத் செட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாளை எடுத்தால் அது ஒரு நாளுக்கு சமமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு நாளை பற்றி பேசுகிறான். அதுதான் கியாமத் நாள். சரிதானே? ரைட். இதுதான் அடுத்த பாயிண்ட். சரியா? இப்போ இதெல்லாம் ஒரு நாள்ன்றது தான் அடுத்த பாயிண்ட். இப்போ பார்ப்போம் இதை வச்சு தப்சீராளிங்கள் என்ன சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்றா, தப்சீராளிங்கள் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்றா, 4வது விஷயம் அது எப்படி என்று சொன்னால், இதை ஆயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐப்புறம் கொண்டு வர விஷயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பற்றி பேசுகிறான். சிம்பிளாக வானத்தில் இருந்து தண்ணி இறக்கப்படுது பூமிக்கு, பூமியிலேருந்து ஒரு புதிய வாழ்வு வெளியாகுது. அதுதான் மரங்கள், செடி கொடிகள், தானியங்கள் வெளியாகுது. அப்போ வானமும் பூமியும் ஒன்று சேர்ந்தா அதை பேரை எடுத்துண்டா வானமும் பூமியும் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் தானே, ஜோடா படைக்கிறேன். வானமும் பூமியும் ஒன்றுக்கு சேர்ந்தா, அந்த பேர் ஒன்று சேர்ந்தா ஒரு புதிய லைஃப் வெளியாகுது. அதுதான் மரம் செடிகள். அதே மாதிரி நாங்கள் உங்களை பேரை படிச்சுக்கிறோம். அதாயத்துலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜோடு பற்றி சொல்கிறான். அப்போ எங்களுக்கு தெரியும் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்தா ஒரு புதிய லைஃப் ஒன்று வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்றதுனால புதிய லைஃப் ஒன்று வருது. சரியா? இப்போ பாருங்கள், எப்போ பேர் ஒன்று சேருதோ ஒரு புதிய லைஃப் ஒன்று வெளியாகுது. இப்போ இதை வச்சு தப்சீராளிங்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபுல் பசேஜையும் ஒரு நாளைக்கு ஈக்குவல் ஆகிறான். அதுக்கப்புறம் கியாமத் நாளை பற்றி சொல்கிறான். அப்போ இந்த வாழ்க்கையோட எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. எங்கட துன்யாவோட வாழ்க்கையோடைய அடுத்த பேர் என்ன தெரியுமா? அதுதான் கியாமத் நாள். இதுட அடுத்த பேர். இப்போ எல்லாத்துக்கும் பேர் இருக்கிற மாதிரி வானத்துக்கு ஆயின பூமியோட பேர் பண்ணி புதிய லைஃப் வர மாதிரி, ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதிய வாழ்க்கை வர மாதிரி, இந்த நாளும் நாங்கள் வாழ்கிற இந்த நாளும் அடுத்த நாள் இருக்குது. அதுதான் கியாமத் நாளும் சேர்ந்தா அதுலேயும் ஒரு புதிய லைஃப் வெளியாகுது. இந்த நாள் இப்போ நாங்கள் நினைக்கிறோம், அப்போ நாங்கள் 60 வருஷம் வாழ்கிறோம், 70 வருஷம் வாழ்கிறோம், இது எப்படி ஒரு நாள் ஆகும்? தப்சீராளிங்களும் சொல்கிறாங்க இந்த கருத்துப்பட இது எப்படின்னு சொன்னால், கியாமத் நாளில் மனுஷன்கிட்ட கேட்கப்படுமா, நீ எவ்வளோ காலம் துன்யாவில் வாழ்ந்துட்டு வந்தேன்ட்டு. அவன் சொல்லுவானா, நல்லா இவ்வளோ வாழ்ந்த மனுஷன் அது அங்கே போன போகிற சொல்லுவானா, எல்லாம் நான் மேபி ஒரு நாள் இல்லாட்டி அரை நாள் அப்படி தான் அவ்வளோதான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த வாழ்க்கை எங்களுக்கு விளங்காதது சரியான சின்ன வாழ்க்கை. அது எப்போ விளங்கும்? மவுத்தாயினொன்று தான் விளங்கும். அல்ல இவ்வளோ கொஞ்சம் காலமாக நான் வாழ்ந்துக்கிறேன், இவ்வளோ கொஞ்சம் காலம் ஒரு நாளாக வாழ்ந்துக்கிறேன், அரை நாளாக வாழ்ந்துக்கிறேன். அப்படியே ஹதீஸ் கருத்துப்படைய மீக்குது, குர்ஆன் ஆயத்துக்கள்கிட்ட கருத்துப்படைய மீக்குது. கொஞ்சம் காலம்தான் இதை வாழ்க்கை. அது எங்களுக்கு விளங்குது இல்லை. அது விளங்கினா நாங்கள் எல்லாம் அமலில் இருப்போம். ஸோ இனி என்னென்னு சொன்னால் இந்த நாளோட இப்போ இந்த கொஞ்சம் வாழ்ந்த முழு வாழ்க்கையும் ஒரு நாளாக எடுத்தால், அதுதான் இதை டீட்டெயிலாக சொன்னதுக்கு அது ஒரு நாள் தான். அதோட கியாமத் நாளை கம்பேர் பண்ணால் அதுதான் இதோட அடுத்த பேர், இதோட ஜோடு தான் கியாமத் நாள். எங்களோட இந்த வாழ்க்கையோட ஜோடு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் செஞ்சது எல்லாம் தான் கியாமத் நாளில் கேட்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதோட ஜோடாகி என்ன நடக்குது? புதிய வாழ்க்கை ஒன்று வெளியாகுது. அது புதிய வாழ்க்கை என்ன? அது புதிய வாழ்க்கை சிலவங்களுக்கு சொர்க்கமாயிக்கும், சிலவங்களுக்கு நரகமாயிக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி தப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் ஜோடாவி வெளியாகிற புதிய வாழ்க்கை தான் சொர்க்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லாட்டி நரகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் நரகத்தில் இது பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் ஜோடாக்கி எங்களுக்கு மேலான சொர்க்கத்துக்கு போகக்கூடிய, அதுவும் பெரிய அந்தஸ்துக்கு போகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இவ்வளோ நேரம் அதை முக்காசிபிகள் ஒன்று சொல்லி கொண்டு இருந்தாங்களே, அவங்களுக்கே தெரியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் ஆதாரங்கள் இதில் கொண்டாடுறோம். எவ்வளோ பசந்த குர்ஆனில் கொண்டாடுறோம். மாஷா அல்லாஹ். ஆனால் எனக்கு தெரியும் அதை யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மூலிகைதாண்டு. ஆனால் எங்களோட தப்சீராளிங்கள் மாஷா அல்லாஹ் யோசித்து இதுவரை எழுதிக்கிறாங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். கடைசியான விஷயம், இது நான் ஃபேவரட் ஆயத்துன்னு சொன்ன ரீசன் தான் இதை பாயிண்ட், கடைசியான பாயிண்ட். ஆனால் இது எனக்கு பேசி நான் நிப்பாட்டேலா. இது சுருக்கமான தப்சீர் சுட்டி நான் கொஞ்சம் அதை சப்ஜெக்டை பேசுவோம். இது எங்களோட முஸ்லீம்கள் ஸ்பெஷலாக மிச்சமே கணக்கெடுக்காத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தான். அது என்னன்னு சொன்னால்,
இப்போ உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அல்லா சுபானத்தில் பாவிக்கிற வார்த்தைக்கு இது வஜன்னாத்தில் அல்ஃபா, இது ஜன்னா என்ற வார்த்தை. இது ஜன்னா என்ற வார்த்தை. இப்போ நீங்கள் நினைங்க, ஒருத்தருக்கு பெருசாக அரபி தெரியா, குர்ஆன் பெருசாக படிச்சு இல்லைண்டா, ஆனால் இவருக்கு ஜன்னாத்தின் அல்ஃபாஃப், இது ஜன்னா என்ற வார்த்தை தலைக்கு வந்தோடனே இவர் நினைப்பார் ஈன சொர்க்கத்தை பற்றி தான் என்னமோ சொல்லுதுன்னு தான் நினைப்பார். இப்போ நீங்கள் கூட இது தப்சீரை செல்லதுக்கு படிக்காடி நீங்கள் விடுங்களே, நானே அப்படி தான் இதை படிக்கலாம் முந்தி இன்னும் வஜன்னாத்தில் அல்ஃபாவை சூரா நபால வரக்கூட நான் நினச்சேன் இது என்ன சரி சொர்க்கத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஆனால் இன்னும் சொர்க்கத்தை பற்றி இல்லை சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியும். இதை ஃபுல் மெசேஜ் பண்ணி துணியால விஷயங்கள் தான் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்துக்கு குர்ஆன்ல அடுத்த இடத்துல சொர்க்கத்துக்கு என்ன வார்த்தை, சொர்க்க தோட்டத்தில் என்ன வார்த்தை பாவிக்கிறானோ அந்த வார்த்தையை தான் ஈன கொண்டாந்து பாவிச்சுக்கிறான். வஜன்னாத்தில் அல்ஃபாஃபா. இன்னொரு வார்த்தை ஹதாயிக்க என்ற ஒரு வார்த்தை இது, அது சொர்க்கத்தை பற்றி சொல்ல போகல, அது ஹதாயிக் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவிக்கிறான். என்ன இந்த சூரா நபால சொர்க்கத்தை பற்றி வருது. சுப்ஹானல்லாஹ். அதான் சார் இது கம்ப்ளீட் பேக்கேஜ் உண்டு. இது சூரா நபா இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கல ஹதாயிக் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். துன்யாவில் வைக்கிற தோட்டங்களை பற்றி சொல்ல போகல ஜன்னா என்று பாவிக்கிறான். இப்போ தஃப்சீராளிங்கள் யோசிக்கிறாட்டி என்ன இது எப்படி பாவிக்கணுமோ அதை மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவிக்கிறான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன மெசேஜ் கொடுக்குறான், நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வாகலாம். இப்போ நாங்கள் எங்களோட தஃப்சீராளிங்கள் கண்டுபிடிச்ச ஒன்று தான் அப்படி என்றால் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இதை ஜன்னாத்தின் என்று துன்யாவுக்கு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ன தெரியுமா, துன்யாவில் நல்லா கேட்டுக்கோங்க இந்த சப்ஜெக்டை, துன்யாவில் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பார்க்க போக்கல அதை எங்களுக்கு சொர்க்கத்துடைய ஞாபகத்தை கொண்டாடணும். இதுதான் லெசன். ஏண்டா இப்போ ஜன்னாத் என்று ஈன துன்யாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான்டா அதோட நினைவு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு பக்கம் போகணும். நீங்கள் பார்க்குறீங்க துன்யாவில் ஒரு தோட்டம் தான். உதாரணத்துக்கு ஒரு தோட்டம், சில தஃப்சீராளிகள் இது பழந்தோட்டம் என்றும் சில பிராக்கெட்டுக்குள்ள பழம் என்றும் போட்டிக்கிறாங்க. நான் தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தா அதில் பழங்கள் என்னும் போட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற என்ன மோட்டிவேஷன், சொர்க்கத்தை பற்றி நிறைய ஆயத்துகள் வந்திக்குது, ஆனால் நாங்கள் சொர்க்கத்தை கண்டு இல்லை. அப்போ சொர்க்கத்தை நாங்கள் எப்படி கெஸ் பண்ணேலும், எப்படி இமேஜின் பண்ணேலும், எங்களுக்கு சொர்க்கத்தை இமேஜின் பண்ணுற பெஸ்ட் மெத்தட் தான் துன்யாவில் இருக்கிற விஷயங்கள். துன்யாவில் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து தான் எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி யோசிக்கலுமே ஒழிய சொர்க்கத்தை பற்றி நினைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏலாம். அப்படியேண்டா என்ன நாங்கள் ஒரு இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இதை சொன்னேன், இதை பேசி முடிக்கலாம். நான் உதாரணத்துக்கு மாதுளங்க சரியான ஆசை. ஓகே, மாதுளங்க தின்ன போகல நான் நினைக்கிறேன் அது இப்படி எத்தனையோ நாள் பழசாவி தின்ற மாதுளங்க இவ்வளோ டேஸ்ட்டுண்டா. எங்களோட வீட்டுக்கு நாங்கள் எத்தனையோ ஷிப்மெண்ட்டில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஐப்புறம் எடுத்து தின்ற மாதுளங்க இவ்வளோ டேஸ்ட்டுண்டா. ஒரு மரத்தால் பிக்கிற இப்போ யமன் மாதுளங்க இங்கே வரும், அது மாற டேஸ்ட். எங்களோட சில மாதுளங்கள் புளி, ஆனால் யமன் மாதுளங்க நல்லா ஸ்வீட் ஆகிக்கும். அந்த யமன் மாதுளங்க இருக்குது. நான் யோசிக்க அந்த யமனுக்கு பெய்த்து அந்த தோட்டத்துலேருந்து பிச்சு தின்ற எவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் சொர்க்கத்தில் எப்படி, சொர்க்கத்தில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய்த்து இல்லை பழம் வாங்கணும், நீங்கள் மரத்தால் டிரெக்டாக பிச்சு எடுக்கல. சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்படி கொண்டு கம்பேர் பண்ணுறேன். அப்போ வேறு இப்போ நாங்கள் ஒருத்தர் வாகனம், நாங்கள் இப்போ எங்கள்ட வாகனம் கொண்டு ஓட்டுறோம், அதோண்டு இருக்குது. செல்லத்துக்கு நாங்கள் ரோட்டில் ரோல்ஸ் ரோய்ஸ், BMW, அப்போ சுப்பரி வாகனங்கள் நாங்கள் காண்றோம். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், லக்ஷரி, ஒரு பட்டன் நினச்சிடா அது உரமா போயிலும், டர்போ ஈக்குது, பறக்காதது மட்டும்தான், அடுத்து எல்லாமே ஈக்குது அதுக்குள்ளே போனால் சும்மா அப்படி ஃபெசிலிட்டி. இப்போ இதை பார்த்து நாங்கள் நினைக்கிறோம், யாழ்லா துன்யாவில் வாகனமே இந்த மனுஷன் இப்படி செஞ்சிக்கிறான்டா, நீ கியாமன்னா சொர்க்கத்தில் ஈக்கிற வாகனமே இந்த வாகனத்தை எப்படி வச்சுப்பாய். சுப்ஹானல்லாஹ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஈக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஈக்கும், என்னென்ன ஆட்டோமேஷன் ஈக்கும். சுப்ஹானல்லாஹ். யோசிப்பா அதை அப்படி. இது ஒவ்வொரு விஷயம். அப்போ பஸ்னான வீடு ஒன்றுக்கு போகிறோம், பெரிய பேலஸ் ஒன்றுக்கு போகிறோம், அவரோட பேலஸ் அவர் பஸ்னை கட்டி வச்சுப்பார். ஒரு ராஜா நினைங்க, இல்லாட்டி ஒரு பெரிய சல்லிக்கிற ஒருத்தர் பெருசாக கட்டி வச்சுக்கிறாரு. அப்போ நாங்கள் அதை பார்த்து யோசிக்கணும், யாழ்லா இதை துன்யாவில் இப்படி கெட்டுறேன்டா, இதை பார்த்து நாங்கள் ஆசைப்படுறேன், அதை ஆசைப்படுறேன் இல்லை, அதை பார்த்து சொர்க்கத்தை ஆசைப்படுறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த பேலஸ் இப்படி வீடு இத்தனை காம்பரை, இப்போ ஒரு 10 காம்பரை 20 காம்பரை வச்சுக்கிறான், அவ்வளோ பெரிய வீடு கேட்டுக்கிறான். யாரில் சொர்க்கத்தில் இத்தனை காம்பரை இருக்கும், சொர்க்கத்தில் இங்கே கட்டில் இப்படி இருக்குது, யாரில் சொர்க்கத்தில் கட்டில் எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாரில் எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இங்கே இப்படி இருக்குது, சொர்க்கத்தில் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும். இங்கே என்னது பால் தண்ணி இது தேன், இதெல்லாம் தேன் எடுக்கிற எவ்வளோ கஷ்டம், அப்படியே எடுக்கணும். ஆனால் சொர்க்கத்தில் அதெல்லாம் ஆறாயிக்கும். அப்போ அது எவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும், டேஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். எல்லா பக்கமும்
இங்கே வந்து சில நேரத்துக்கு காய்ச்சல் வரும், நோய் வரும், இதை நினைக்க தலைக்கு வரணும். சொர்க்கத்துக்கு போனால் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து இவ்வளோ நல்ல சாப்பாடு திண்டாலும் அது கொஞ்சம் தின்னக்குள்ள பவுர் நிறைஞ்சு அதுக்கப்புறம் தின்னல. ஆனால் சொர்க்கத்தில் அது பிரச்சனையே இல்லை. இங்கே கொஞ்சம் ஓவராக தின்னோம் என்றால் டொய்லெட்டை தேடி கொண்டு ஈக்கணும், அதுக்கப்புறம் அது கஷ்டம் இல்லை. அடி அந்த சுகர் ப்ரெஷர் அது இதெல்லாம் வரும். யாரில் சொர்க்கத்தில் அது ஒன்றும் இல்லை. எவ்வளோ வேணாலும் தின்னலும் எவ்வளோ வேணாலும் என்ஜாய் பண்ணலும், டொய்லெட்டே போக தேவையில்லை, ஒரு ஏப்பத்தில் எல்லாமே பேத்திடும். சுபஹானல்லாஹ். இதை மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நான் பேசிக்கொண்டே போவேலும். இங்கே பிள்ளைகளை பார்க்கணும், அவங்கள க்ளீன் பண்ணணும், குளிப்பாட்டணும், எஸ்பெஷலி ஆண்களும் தான் பெண்களும் தான் இப்போ எல்லாம் செய்யணும். பிள்ளைகள் ஆண்ட ஆசை தான், அதெல்லாம் யோசிக்க போகல சரியான கஷ்டம். அவங்கள பார்த்துக்கொள்ளணும். ஆனால் சொர்க்கத்துலேயும் பிள்ளைகளுக்கும் அது ஒன்றும் செய்ய தேவையில்லை. எப்படி வந்திக்குது என்றால் சூரா தஹரில் வந்திக்குது, இன்சான் சூரா தஹர். இதில் வந்திக்குது எப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட கேட்கும் உங்களுக்கு என்ன செய்யணும். சுபஹானல்லாஹ். புள்ள வந்து கேட்கும், சின்ன சின்ன பட்டானுவல், சின்ன 3-4 வயசு பிள்ளைகள் வந்து கேட்கும் உங்களுக்கு என்ன ஓடும், காஃபி ஓடுமா, டீ ஓடுமா, அவங்க எங்களுக்கு சர்வ் பண்ணும், அவங்கள பார்த்துக்கொள்ள தேவையில்லை. இப்படி சுபஹானல்லாஹ். நான் இதை பற்றி பேசிக்கொண்டே போயிலும் துன்யாவில் ஒவ்வொரு விஷயம் எதை கண்டாலும் நாங்கள் அதை கம்பேர் பண்ணணும் சொர்க்கத்தோட. அதே மாதிரி தான் ஹராமான விஷயங்களும் நாங்கள் சில இதுக்கு ஏர்போர்ட்டில் போகக்குள்ள அப்படி போட்டிப்பான் லிக்கர், ஒவ்வொரு ஜாய் சாராயம் விதவிதமாக கலராக இதெல்லாம் போட்டிப்பான். நான் அதை பார்த்து கொண்டு யோசிக்கிறேன், யாழ்லா துன்யாவில் இவ்வளோ இந்த ஹராத்தை இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறான், இப்படி வச்சுக்கிறான். சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் வைன் ஷாப் எப்படி இருக்கும்? சாராய ஷாப் எப்படி இருக்கும்? நாங்கள் எப்படி அது 6 கணக்கு ஈக்குது, ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிக்கும், எவ்வளோ டிசைன் ஆகி துன்யாலே டிசைனாக போத்தல் அடித்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கணும். எப்போ எங்களுக்கு சொர்க்கத்தை நினைவு வருதோ இதெல்லாம் விளங்கும். யாழ இதெல்லாம் நத்திங் யாழ, நீ சொர்க்கத்துக்கு இதை எப்படி வச்சுப்பாய். அதே மாதிரி தான் பெண்களை பற்றி ரப்பு பேசுகிறான். ஏன் பெண்களை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறான்னு சொன்னால், ஒருத்தர் ஸ்கூல் போகிற ஒருத்தர் நிற்கிறார், ஒரு யூனிவர்சிட்டி போகிற ஒரு பொடி நிற்கிறார். அவருக்கு வந்து என்னென்னு சொன்னால், அறாத பார்க்கக்கொள்ள உடனே தலை கீழே பெய்த்திடும். ஏண்டா அவர் என்ன நினைப்பார், யாழ்லா இதை விட எத்தனையோ மடங்கு அழகா வந்து நீ வச்சுக்கிறேன் சொர்க்கத்தில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு கம்பேரிசன் தரணும். நாங்கள் துன்யாவில் அத்தனை விஷயங்களை பார்க்க போகலை. எங்களுக்கு சொர்க்கம் நினைவு வரணும். எப்போ இது எங்களோட வாழ்க்கையில் வருதோ அப்போ வந்து வாழ்க்கை வந்து என்ன ஆகும்னா, துன்யாவில் ஆசை எங்களுக்கு இல்லாமல் போய்த்திடும். துன்யாவில் ஆசை இல்லாமல் போய்த்து நாங்கள் என்னத்தை பார்த்தாலும் எங்களுக்கு சொர்க்கம் தான் எங்களோட தலையில் இருக்கும். சஹாபாக்களுக்கு அது தான் இருந்துச்சு. அவங்களுக்கு துன்யா பெருசாக விலங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி சொர்க்கத்தான். துன்யாவில் பெரியக்கா இது என்ன வேணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எப்படியெல்லாம் வச்சுக்கிறேன். மவுத்துக்கு போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு வைப்பான். அந்த வாழ்க்கை எவ்வளோ இன்பமாயிக்கும். அங்கே வந்து பிரச்சனையே இருக்காது, அடிச்சுக்கொள்ளவே மாட்டாங்க, நிம்மதியான வாழ்க்கை. இங்கே தான் சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மீக்குது. அங்கே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மாஷா அல்லா. அவங்க வந்து பேசுகிறதும் வந்து எல்லாமே ஒருத்தருக்கு தேவையானத பேசுவாங்க. அத்ராபன் இதே காலத்தில் தான் வருது. 100% மேட்சிங் ஆகிக்கும். 2 பேரும் 100% மேட்சிங் ஆகிக்கும். அப்படின்னா இவர் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க. 2 பேரும் கருத்து வித்தியாசம் இருக்காது. 2 பேரும் எக்ஸாக்ட் சேமாக இருப்பாங்க. எக்ஸாக்ட் அத்ராபன் நாங்கள் அதாயத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். துன்யாவில் இருக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா, எல்லா விஷயமும் கம்பேர் பண்ணி பார்த்தா அது எங்களுக்கு விளங்கும். அந்த லைஃப் எப்படி, இந்த லைஃப் எப்படி, இதை எவ்வளோ பொய் லைஃப் என்று. இதை வஜன்னாத்தில் அல்ஃபா ஜன்னன்றது சொர்க்கத்துக்கு யூஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு இதை விளங்கப்படுத்துகிறான்னு தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை பற்றி நிறைய பேசுகிறது இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஒரு நாளைக்கு விரிவான தஃப்சீல் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எல்லாருக்கும் தரும். எல்லாருக்கும் யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாரையும் நரகத்துலேருந்து பாதுகாக்கணும். எல்லாரும் கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்து எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு அது மேலான சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம், சொர்க்கத்துக்கு போய்த்தும் ரப்பை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம், சொர்க்கத்துக்கு போய்த்தும் குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.